இந்த நாளில் கூட கத்தர் என்னை பேசுறது திருப்பி கத்தருக்கு நன்றி சொல்லுங்க. நம்ம இந்த வார்த்தைகளுக்காக ஒரு கத்தனை போய் ஜெபிப்போம். பிதாவே அப்பா, இது உங்க வேலைக்காக வருகிறாராச்சா அப்பா, இந்த வேலையை கட்டளை குறிப்பாக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த கூட்டத்தில் இந்த பிள்ளைகளை கேட்கிற அப்பா, அந்த காரியங்கள் அனைத்தும் நீர் செய்ய வல்லவராக இருக்கிறீங்க. நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த வேதத்தை இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் உரைக்கும் போது அதை கேட்டுறாச்சு அப்படின்னா அது அடவேசப்பா வழங்காதபடி அந்த பிள்ளைகளை ஏற்று அவங்க வாழ்க்கையை அபியாசப்படுத்திக் கொண்டு நீர் செயல்படுத்திருக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு ஜெபிக்கிறேன். ரொம்ப முக்கியமானது கர்த்தருக்கு பயப்படுதல் இல்லைங்களா? அது கர்த்தருக்கு வாலிப பிள்ளைகள் எப்பவுமே பயந்து நடக்கணும் வழிகளை. அதை வச்சு நம்ம ஒரு வசனத்தை பார்ப்போம். நீதிமொழிகள் 29:28 பாருங்க. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வரவேற்கும். ஆனா கர்த்தரை நம்புகிறவங்க கர்த்தர் எப்படி வைத்திருக்கிறார்னா உயர்ந்த அடைக்கலத்துல வைக்கிறார். அப்ப நம்ம எப்படியாப்பட்ட பிள்ளைங்களா இருக்கணும்னா மனுஷனுக்கு பயப்படுற பிள்ளைங்களா இருக்கணும். ஆனா கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள இந்த நாட்களை இருந்ததுன்னா கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னா உயர்ந்த அடைக்கலத்துல நீங்க கேட்கிற எல்லா காரியத்துல படிப்புல எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னா உயர்ந்த அடைக்கலத்துல உங்களை வைப்பாரு. அது மாத்திரம் அடுத்து பாருங்க நீதிமொழிகள் 30:5 பாருங்க. தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள் தம்மை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் கேடுகமானவர். தேவனுடைய வசனம் புடமிடப்பட்டவைகள் இல்லைங்களா? அப்போ நம்ம அந்த வசனத்தை கை கொண்டு அதை அண்டி நம்ம வாழும்போது கர்த்தர் என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு பாதுகாப்பா இருப்பாரு, அடைக்கலமா இருப்பாரு. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்னா அவங்களுடைய வசனங்களை கை கொள்ளுற பிள்ளைகளா இருக்கும். இந்த நாட்கள் நம்ம அதை கை கொள்ளுற பிள்ளைகளா இருக்கும். கர்த்தர் நம்மளை பாதுகாத்து நம்மளோட தவறான வழியில நம்மளுடைய சிந்தைகள் செதறாதபடி என்ன பண்ணுவாருன்னா நம்மளை காத்து வழி நடத்துவாரு. சங்கீதம் 37 பாருங்க, 37-34 பாருங்க. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ நோக்கிய சிந்தனை வருவதற்கு அவர் உன்னை உயர்த்துவார், துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். நம்ம யாருக்கு காத்திருக்கோம்னா கர்த்தருக்கு காத்திருக்கோம். கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கை கொள்ளும் போது கர்த்தர் இந்த பூமியை சுதந்திரிக்கிற பிள்ளையாக நம்மளை மாற்றுவார். ஏன்னா நம்மளுடைய காரியங்களை அநேக வாலிப பிள்ளைங்கனாலே நிறைய இதுவா இருக்கும். நம்மளுடைய போகிற இடங்கள்ல ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்கும். ஆனாலும் நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கும் போது கர்த்தரிடத்துல நம்ம வழியை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுவார்னா நம்மள அந்த கெட்ட இதுல இருந்து காத்து நம்ம என்ன பண்ணுவார்னா அவருடைய வழியில நடக்க வல்லவராக இருப்பார். அதுல 37 நிறைய வசனம் 23 படிங்க. கர்த்தரால் உறுதிப்படும் அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார். ஆமென். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால தான் உறுதிப்படும். அப்ப நம்ம எப்படிப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும்னா கர்த்தருடைய பிள்ளைகள்னாலே நம்மளுடைய நடைகள் கர்த்தரால உறுதிப்பட்டதா இருக்கும். அப்ப நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கும்போது நம்மளுடைய நடைகள் சரியான பாதையில சரியான வழியில கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா கொண்டு போவார். அவருக்கு பிள்ளைகள்னாலே எல்லாமே கிடைக்கும். கர்த்தருக்கு பிரியமானவங்க நம்ம எதுவுமே இல்லாம இருக்க மாட்டோம்ல. எல்லாமே கர்த்தர் நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணுவோம்னா கட்டளைகள். அப்ப நம்மளுடைய சிந்தனையோ நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ணுவாங்கன்னா கர்த்தர் நல்ல வழியா மாற்றுவாரு. நல்ல வழியை நமக்கு என்ன பண்ணுவாருன்னா கர்த்தர் காட்டுவாரு. 18 கூட படிங்க. உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். ஆமென். கர்த்தர் உத்தமர்களின் நாட்களை அறிந்திருக்கிறார். அப்போ நம்மளுடைய சுதந்திரம் இந்த பூமியில என்றைக்குமே நிலைத்திருக்கும். அப்போ நம்ம எப்படி இருக்குன்னா உத்தமர்களா அந்த வாலிப நாட்கள் நம்ம கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாவோ கர்த்தருடைய வேதத்தை கை கொள்கிற பிள்ளைகளாவோ நம்ம உத்தமர்களாய் நடக்கும் அந்த வசனங்களை கொண்டு நம்ம அதை ஏற்று அதன்படி நடக்கணும்னா
இந்த பூமியில் உள்ள எல்லா காரியங்களும் கர்த்தர் நம்ம எப்படி வைப்பார்னா சுதந்திரத்தின் பிள்ளைகளாக வைப்பார். அப்போ நம்ம எப்படியா இருக்கணும்னா கர்த்தருக்கு பிரியமான பிள்ளையா இருக்கணும், அவருக்கு பயப்படுகிற பிள்ளைகளா இருக்கணும். அந்த மாதிரி நம்ம இருக்கும்போது இந்த வேதத்தை கொண்டு நம்ம நடக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணுவார்னா நம்மள வந்து பூமியில சுதந்திரமா எல்லாத்தையும் நமக்கு வந்து கர்த்தர் வந்து நமக்கு கட்டளையிடுவாங்க. 27, 29 படிங்க. தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார். கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள். துன்மார்க்கனுடைய சந்ததியோ அவர் கொண்டு போம். கர்த்தர் வந்து தீமையை விட்டு நன்மை செய்யணும். நம்ம நிறைய வாலிப பிள்ளைகள் நம்ம பார்க்கிறோம். தவறான ஃப்ரெண்ட்ஸுங்களே சரி, நம்மளை சுற்றி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு நமக்கு சரியா அமையல, நம்மளுடைய சிந்தனைகள்லாம் மாறிடும். நம்ம என்ன வீட்டுல நம்மளுடைய சிந்தனை வந்து நம்ம பெற்றோர் சொல்றது அந்த நேரத்துல இருந்தாலும் நம்ம வெளியே செய்யணும், நம்மளுடைய சிந்தனைகள் மாறிடும். ஆனாலும் நம்ம எப்படி கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படுற பிள்ளைகளா இருந்தோம்னா தீமையை விட்டு நம்ம என்ன பண்ணணும்னா நன்மையான காரியத்தை தேடும். அப்ப தீமையை விட்டு நம்ம வந்து விலகும் போது நன்மையான காரியத்தை செய்யும் போது கர்த்தர் வந்து என்றைக்குமே நம்மள வந்து அந்த காரியத்துல நினைக்க செய்வார். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பயப்படும் போது நம்ம நன்மை செய்யும் போது தீமையை விட்டு கர்த்தர் வந்து அவருக்குள்ள நிலையா எப்பொழுதும் நம்மளுடைய எல்லா சுதந்திரத்திலும் எல்லா நேரங்களும் என்ன பண்ணுவாருன்னா நம்ம காப்பாரு. நீதிமன்றம் வந்து பூமியை சுதந்திரத்தை கொண்டு என்றைக்குமே அதிலே வாசமா இருப்பார்கள். அப்ப நம்ம கர்த்தருக்குடைய வழியில் நடக்கும் போது உத்தமா நடக்கும் போது தீமையை விட்டு நன்மை செய்யும் போது கர்த்தர் சொல்றாரு இந்த வார்த்தைப்படி நீ வந்து பூமியில எப்பவுமே வந்து சுதந்திரமா தான் வாசப்படணும்னு சொல்றாரு. இப்ப நம்ம பொதுவாக நம்ம சுதந்திரமா இருக்கிறோம். ஆனாலும் நிறைய இடங்கள்ல நிறைய தேசங்கள்ல எவ்வளவு பிரச்சனைகள் போராட்டங்களை நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் தேவன் நம்மளை எப்படி வைத்திருக்கிறாருன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நம்ம ஒருபோதும் எந்த எதுலையும் ப்ராப்ளம் இல்லாதபடி நம்ம இந்த பூமியில் எப்பயுமே சுதந்திரமாக கர்த்தரை ஆராதிப்போம், சுதந்திரமாக வெளியே போக எல்லா காரியம் நம்ம பாதுகாப்பா நம்ம கர்த்தர் நடத்துகிறாரு. அப்போ வந்து கர்த்தருக்கு பயப்பட பிள்ளைகள் வந்து கர்த்தர் ஒருபோதும் எந்த நேரத்திலையும் கைவிட மாட்டாரு. சங்கீதம் 41:2 பயங்கரமான குளிரிலும் உரையாட சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவனாய் இருப்பான். அவன் சத்துருக்களின் உச்சத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடுவீர். ஆமென். கர்த்தர் வந்து அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவனாய் இருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடுவீர். அப்போ கர்த்தர் வந்து நம்ம பூமியில சுதந்திரமா இருப்போம், பாக்கியவனா இருக்கும் தான் வாக்குத்தத்தம் மூலமா நம்மளுக்கு சொல்லுவாரு. அது யாருக்குன்னா கர்த்தருக்கு கீழ்ப்படிகிற பிள்ளைகளுக்கு தான். கர்த்தருக்கு சரி கொடாம, அந்த வார்த்தைக்கு சரி கொடாம, கர்த்தருக்கு பயப்படாம நம்ம இருந்தோம்னா, நம்ம இஷ்டப்படி நம்ம வாழ்ந்தோம்னா சத்துருவின் கையில நம்ம என்ன பண்ணுவோம்னா கர்த்தர் ஒப்பு கொடுத்துருவாங்க. ஆனா கர்த்தருக்கு பயந்து அவரிடத்துல அவர் வேதத்துக்கு பயந்து நடக்கிறோம்னா நம்ம வந்து பூமியில எப்பேற்பட்டவர்களா இருக்கோம்னா சுதந்திரத்துக்கு கொண்டு பாக்கியவான்களா இருக்கும். ஆனா நம்ம வந்து கர்த்தருடைய வழிக்கு நம்மள ஒப்பு கொடுக்காம இருக்கோம்னா கர்த்தர் வந்து நம்மள ஒரு நாளும் பார்க்க மாட்டாங்க. மேல முதல் சொல்லிட்டு வந்து சிறுமைப்பட்டவர்கள் சிந்தை உள்ளவர் பாக்கியவான், தீங்கு நாளிலே கர்த்தர் அவனை விடுவிப்பார். அப்ப நம்ம எப்படி இருக்கணும்னா சிறுமைப்பட்டவனுக்கு சிந்தை உள்ளவனா இருக்கணும், நல்ல சிந்தனைகள் இருக்கணும். நமக்கு சில பேர் எப்படி இருக்கோம்னா இப்ப என்கிட்ட ஒண்ணு இருக்கு, நம்மகிட்ட இல்லை, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நல்லா இருக்காங்க, நல்லா ட்ரெஸ் பண்றாங்கன்னா நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும்னா ஐயோ அவங்க நல்லா இருக்காங்களே அப்படி அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம இடத்துல இருக்கு இல்லாதவங்களை பார்த்தோம் பரவாயில்ல, கர்த்தர் ஏதாச்சும் கொடுத்துருக்காரு, அந்த மாதிரி நல்ல சிந்தனைகளும் நல்ல எண்ணங்களும் நமக்குள்ள வரும்போது கர்த்தர் வந்து தீங்கு நாள் நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது என்ன பண்ணுவாருன்னா அதுல இருந்து கர்த்தர் நம்மளை வந்து விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அப்போ வந்து நம்ம கர்த்தருக்கு கீழ்படுகிற பிள்ளைகளா இருக்கணும். கடைசியா ஒரு வசனம் பார்ப்போம், 40:1 அப்படியே பாருங்க. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்து அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். ஆமென். கர்த்தருக்கு காத்திரு பொறுமையோட காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து கர்த்தர் அவரிடமாய் சாய்ந்து நம்மளுடைய
கூப்பிடுதலுக்கு நம்மளுடைய வேண்டுதலுக்கு கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னா கேட்பார். அப்ப நம்ம யாருக்காக காத்திருக்கணும்? நம்மளுக்கு ஒரு தேவை இருக்கா? இப்போ நிறைய படிக்கிற பிள்ளைகளுக்கு என்ன இருக்குன்னா ஃபீஸ் கட்டணும், இல்ல படிப்புல இன்னும் நல்லா வளரணும், நல்ல மார்க் நிறைய இது இருக்கும். அந்த வாலிப இதுல வந்து படிப்பு தான் ரொம்ப முக்கியம். அதுவும் வசனத்தை கொண்டுதான் நம்மளை காத்து கொள்ளணும். வாலிபம் வந்து வசனத்தினாலதான் நம்மளை காத்து கொள்ளணும் வேதம் சொல்லுது. அப்போ வந்து நம்ம வேதத்தின் படி கர்த்தருக்கு பொறுமையோடு காத்திருந்து அவரிடமாய் சார்ந்து நம்ம வந்து கூப்பிடும்போது கர்த்தர் வந்து நம்ம வேண்டுதலை கேட்கவா இருக்கிறார். அப்போ நம்ம வந்து கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில நடந்து இந்த வேதத்தை காத்து நம்மளுடைய சிந்தனைகள் எல்லாம் வச்சு கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னா நல்வழியா நல்ல இதுகளை காட்டி நம்மள நடத்த வல்லவரா இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிக்கிறார்.